நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் 2ஆம் வகுப்பு முதல் பருவம் 9வது பாடம் ஆத்திச்சூடி ஆகும். ஆத்திச்சூடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா குழந்தைங்களே? நம்ம முதல் வகுப்பில் சில ஆத்திச்சூடிகளை படிச்சிருப்போம் இல்லையா? எதுக்காக இந்த ஆத்திச்சூடி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளை நல்வழிப்படுத்தவும் நம்ம அறவழியில் நடக்குவதற்கும் சான்றோர்களால் நமக்கு கூறப்பட்டது தான் ஆத்திச்சூடி. அதாவது நம்ம நல்லதையே செய்யணும், நல்லதையே கேட்கணும், நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்முடைய சான்றோர்கள் நமக்கு சொன்னது தான் இந்த ஆத்திச்சூடி. இந்த ஆத்திச்சூடியை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரி குழந்தைங்களா, உங்கள் எல்லாருக்கும் கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கதை கேட்குறது யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதைகளை தான் நாம் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். அதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு 5 கதைகள் சொல்ல போகிறேன். அந்த 5 கதைகள்லேருந்து ஒரு நீதி இருக்குது. அதை நம்ம தான் இதில் கண்டுபிடிச்சி அந்த நீதிப்படி நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறோம். செய்யலாம் இல்லையா குழந்தைங்களா? சரி, இப்போ நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டுட்டு அந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லணும். சரியா? இப்போ நம்ம கதைக்கு போகிறோம். அதாவது இங்கே எல்லாருக்கும் தெரியும் காடு இல்லையா? காட்டில் என்னெல்லாம் இருக்கும்? விலங்குகள் எல்லாம் இருக்கும். அதில் என்னென்ன விலங்குகள்லாம் உங்களுக்கு தெரியும்? சிங்கம், புலி, கரடி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காட்டில் ஒரு 2 முயல்குட்டி நண்பர்கள் இருக்காங்க. அதாவது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க? ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. காட்டை சுற்றி சுற்றி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்க விளையாடிட்டு இருக்கும்பொழுது அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துலேருந்து, கொஞ்சம் தூரமாக ஒரு மரத்துலேருந்து ஒரு பழம் ஒன்று கீழே விழுது. அந்த பழத்தை பார்த்த உடனே 2 முயல்குட்டிக்கும் ஆசை வந்துடுது. நம்ம அந்த பழத்தை எடுத்து என்ன பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 2 முயல்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, நண்பர்கள். அதில் ஒரு முயல்குட்டி மட்டும் என்ன பண்ணுது, அந்த பழத்தை நாம் மட்டும் எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிது. அதனால் என்ன பண்ணுது, 2 முயல்குட்டியும் பேசிக்கிறாங்க. அங்கே பார்த்தியா ஒரு பழம் விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு முயல்குட்டி சொல்லுது, ஆமாம் ஆமாம் பழம்தான் விழுந்தது அப்படின்னு சொல்லுது. உடனே 2 முயல்குட்டி என்ன பண்ணுது, சரி நம்ம போய் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்லாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு முயல்குட்டி என்ன சொல்லுது, இல்லை இல்லை நான் தான் வேகமாக, உன்னை விட வேகமாக ஓடுவேன், அதனால் அந்த பழத்தை வேகமாக ஓடி போய் நான் தான் முதல்ல எடுத்து சாப்பிடுவேன், உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த முயல்குட்டி என்ன பண்ணுது, அதோட ஃப்ரெண்டு முயல்குட்டியை விட்டுட்டு தான் மட்டும் அந்த பழத்தை சாப்பிடணும்னு நினச்சி ரொம்ப வேகமாக ஓடுது. அந்த முயல்குட்டி ஓடும்போது வழக்கம் போல் என்ன ஆகும், பெரிய கல் ஒன்று தடுக்கி அந்த முயல்குட்டி கீழே விழுந்துருச்சு. எதுக்காக? அந்த பழத்தை தான் மட்டும் சாப்பிடணும்னு நினைச்சது இல்லையா? அதுக்கு நடுவில் அதுக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டு போச்சு. அதாவது ஒரு கல்லில் அடிபட்டுருச்சு. அடிபட்ட உடனே வலியில் துடிச்சிருச்சு. ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துன உடனே அங்கே தூரத்தில் விட்டுட்டு வந்தது இல்லையா ஒரு ஃப்ரெண்டு, அதாவது நண்பன் முயல்குட்டி. அந்த முயல்குட்டி பார்த்துட்டு, ஐயோ நம்மளுடைய நண்பன் கீழே விழுந்து அடிபட்டுட்டானே, அவனை நம்ம போய் காப்பாற்றலாமேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து அவனை முயல்குட்டியை தூக்கி காப்பாற்றி அவனுடைய காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு உடனே 2 முயல்குட்டிகளும் பேசிக்கிறாங்க. சாரி நண்பா, நான் என்ன பண்ணேன், தெரியாமல் உன்னை விட்டுட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சேன், ஆனால் நீ என்ன பண்ண, எனக்கு உதவி தான் செஞ்சுருக்க, அதனால் நீயும் நானும் சேர்ந்தே இந்த பழத்தை என்ன பண்ணுவோம், ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுது. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குழந்தைங்களே? ஒரு முயல்குட்டி 2 பேரும் சேர்ந்து உண்ணலான்னு சொல்லுது. ஒரு முயல்குட்டி தான் மட்டும் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்குது. அப்போது ஒரு முயல்குட்டியுடைய எண்ணம் நம்ம பகிர்ந்து உண்ணணும் அப்படின்னு நினைக்கிது. ஒரு முயல்குட்டி தான் மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிது. அதாவது ஃப்ரெண்டை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிது. ஸோ நாம் நன்மை நினைத்தால் நமக்கு நன்மையே நடக்கும் இல்லையா? அந்த விட்டுட்டு போகணும்னு நினச்ச முயல்குட்டி என்ன நினச்சிது, நம்ம எப்படியாவது இந்த பழத்தை நம்ம மட்டுமே சாப்பிடணும்னு நினச்சிது. அதனால் அதுக்கு என்ன நடந்தது, ஒரு தீமை செயல் நடந்தது இல்லையா, அடிபட்டது. ஆனால் நன்மையை நினைத்த முயல்குட்டிக்கு என்ன நடந்தது, நன்மை தான் நடந்தது. அதே மாதிரி நாமளும் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நல்லதை தான் நினைக்கணுமே தவிர நாம் தீமையை நினைக்கக்கூடாது. நன்மை நினைத்தால் நன்மையே நமக்கு நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா குழந்தைங்களே? இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் நன்மையை கடைபிடித்தால் நன்மையை நடக்கும், தவறு செய்தால் தீமை நடக்கும். இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நன்மையையே கடைபிடிப்பீங்க இல்லையா? எப்பொழுதும் நல்ல செயல்களையே நாம் செய்யணும். சரியா குழந்தைங்களா? இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிற ஆத்திச்சூடி என்னன்னு பார்த்தோன்னா, நன்மை கடைபிடி, நன்மை
கடைபிடி. எப்பயுமே எந்த சூழ்நிலையிலுமே நாம் நன்மையை தான் கடைபிடிக்கணும். நமக்கு யாராவது தீமை செய்தால் கூட அவங்களுக்கு நாம் என்ன தான் செய்யணும்? நன்மை தான் செய்யணும். இந்த நல்ல பண்பை நம்ம சிறு வயதுலேருந்தே என்ன பண்ணணும்? வளர்த்துக்கணும். சரியா குழந்தைங்களா? சரி, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? 2 முயல் குட்டிகள் நண்பர்கள் மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்? எப்பயுமே நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சுக்கணும். சரி, இப்போ நாம் அடுத்த கதைக்குள்ளே போகலாமா? உங்கள் எல்லாருக்கும் கதைனா ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா? அதனால தான் உங்களுக்கு நிறைய கதைகள் நமக்காக சொல்கிறாங்க. சரி, நீங்கள் யாரெல்லாம் நீர்நிலைகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க? நீர்நிலைகள்னால் ஆறு, ஏரி, குளம், அருவி, கடல், இதெல்லாம் எங்கள் கிணறு, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க இல்லையா? கடற்கரை ஓரம் இருக்கவங்கெல்லாம் நிறைய கடற்கரையை பார்த்துருப்பாங்க. ஆறு ஓரம் இருக்கவங்கெல்லாம் ஆறுகளை நிறைய பார்த்துருப்பாங்க. ஆற்று திருவிழாலாம் நம்ம போய் பார்த்துருப்போம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அந்த நீர்நிலைகளுக்கெல்லாம் போகும்பொழுது விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், அதாவது பின்பற்றணும் இல்லையா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் எதையுமே பின்பற்றாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க? நீர்நிலைகளுக்கு செல்கிறாங்க. அதனால் ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. அதை பற்றின ஒரு கதையை தான் நாம் இப்போ எங்கே பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? உங்களுக்கெல்லாம் நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க? பள்ளி விடுமுறை விட்ட பிறகு அவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்களாம். எங்கே பாரு போனாலும் நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் எல்லா நண்பர்களும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி அவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க? விளையாட்டுத்தனமாக கடற்கரைக்கு செல்கிறாங்க. ஒரு நீர்நிலைக்கிட்ட போகிறாங்க. அந்த கடற்கரைக்கு போகும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக நம்ம கூட கடலுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? நல்லா குளித்து அந்த தண்ணியில் விழுந்து மணல் வீடெல்லாம் கட்டி விளையாடுவோம் இல்லையா? அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த கடலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே நம்ம நின்று தான் எப்பயுமே விளையாடுவோம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே கடலுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க? ஒரு பையன் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? இந்த தாண்டி போவேன், எனக்கு நீச்சல் தெரியும், வாங்க அப்படின்னு சொல்லி மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்றான். உடனே அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? வேண்டாம், போகக்கூடாது, அங்கே பாரு ஒரு எச்சரிக்கை பலகை வச்சுருக்காங்க, இந்த ஆபத்தை தாண்டி இந்த பகுதியை தாண்டி எங்கேயும் போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற? அங்கே போகலான்னு சொல்கிற, வேண்டாம் போகக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. ஆனால் அவன் மட்டும் என்ன பண்ணுறான்? நான் போவேன், ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியலன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்ட பகுதியை தாண்டி போகக்கூடாதுன்னு போட்ட எச்சரிக்கை பலகையை பார்க்காம அவன் என்ன பண்ணுறான்? அந்த பகுதியை தாண்டி போகிறான். அந்த மாதிரி போகும் பொழுது அங்கே என்ன நடக்குது? அவனுக்கு கொஞ்சம் ஆழம் போக போக அங்கே ஒரு பெரிய சுழல் ஏற்படுது. அந்த சுழலில் அவன் என்ன பண்ணுறான்? போய் சிக்கிக்கிறான். சிக்கின உடனே என்ன பண்ணுறான்? காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்புறம் என்னாச்சு? மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி துடிச்சு பார்க்குறாங்க. எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அதாவது நம்ம எந்த நீர்நிலைகளுக்கு சென்றாலும், எந்த ஒரு கடற்கரையோ ஆறோ ஏரி குளம் எங்கே போனாலுமே நாம் தகுந்த பாதுகாப்போடு தான் அந்த நீர்நிலைகளுக்கு செல்லணும். அதாவது அவங்க குறிப்பிட்டிருக்கிற பகுதியை தாண்டி என்ன பண்ணக்கூடாது? செல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? உடல் கவசம் அணிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செல்லணும். அங்கே போய் நம்ம பாதுகாப்பு விதிமுறைகள் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்றதை படித்து பார்த்துட்டு தான் நாம் அந்த நீர்நிலைகளுக்கு செல்லணும். அந்த எச்சரிக்கை பலகை எல்லாமே நமக்காக தான் வச்சுருக்காங்க. அந்த எச்சரிக்கை பலகை நம்ம கவனிக்காமல் போனால் விபத்து ஏற்படும். அதை வலியுறுத்துறதுக்காக தான் நமக்கு இந்த கதை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கதையை உணர்த்துற ஒரு ஆத்திச்சூடியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆத்திச்சூடி தெரியுமா? நீர் விளையாடேல். என்ன ஆத்திச்சூடி? நீர் விளையாடேல். அதாவது நீரோட விளையாடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் நமக்கு தெரியும், தண்ணி தானே அப்படின்னு நம்ம நினச்சி விளையாட்டாக எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்றத வலியுறுத்துறாங்க. எங்கேயுமே எச்சரிக்கையாக நாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதையை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா குழந்தைங்களா? சரி, 2 கதை கேட்டோம் இல்லையா? முதல் கதை நன்மை கடைபிடி அப்படின்னு சொன்னாங்க ஆத்திச்சூடி இல்லையா? நல்லதை கடைபிடிக்கணும் நம்ம வாழ்க்கையில். 2வது கதை நீர் விளையாடேல். அதாவது தண்ணியில் விளையாடக்கூடாது, நீரில் விளையாடக்கூடாது, நம்ம எப்பயுமே கவனமோடு இருக்கணும் அப்படின்றத சொன்னாங்க ஆத்திச்சூடி இல்லையா? அடுத்த ஆத்திச்சூடி கதை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? இந்த கதையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு காட்டில், நம்ம காடுனாலே விலங்குகள் இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த காட்டில் நிறைய விலங்குகள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க.
எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காட்டில் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காட்டில் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு ஒரு மானுக்கு புரியவே இல்லை. அந்த மான் அப்படின்றது சுற்றி சுற்றி வருது. பார்த்தா எல்லாரும் ஒரு இடத்துக்கு கிளம்பி பை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. கையில் புக்கு வச்சுருக்காங்க, ஒரு பை வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தராக போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னு அந்த மானுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த கதையில்? அந்த கதையில் என்ன பண்ணுறாங்க, எல்லா நண்பர்களும் போகிற இடம் எதுன்னு தெரியலேன்னு சொல்லி இந்த மானுக்கு ஒரே குழப்பம். யாரையாவது கேட்டு தெரிஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறது, வர ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுது, அது வர்ற வழியில் நிறைய பறவைங்க பறந்துகிட்டு இருக்கு. அந்த பறவையை பார்த்து கேட்குது, பறவை நண்பா எல்லாரும் எங்கே போகிறீங்க, பறந்து போயிட்டே இருக்கீங்களே, எங்கே தான் போகிறீங்க, என்கிட்ட சொல்லிட்டு தான் போங்களேன் அப்படின்னு கேட்குது. உடனே அதுக்கு அந்த பறவைகள்லாம் என்ன சொல்லுது, நாங்கள் போகிற இடம் எதுன்னு உனக்கு தெரியலையா, அங்கே போனால் நீ என்ன பண்ணலாம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது, அங்கே போய் நம்ம வந்து நல்லா நம்முடைய அறிவெல்லாம் வளர்த்துக்கலாம், அந்த இடம் எதுன்னு உனக்கு தெரியலையா, எங்கள் கூட வாயேன் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே அப்படின்னுட்டு இந்த மானுக்கு புரியல, அது எந்த இடம்னே புரியல. உடனே மான் என்ன பண்ணுது, சரி நீ போனா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வரி குதிரை வருது. இந்த வரி குதிரைக்கிட்டையாவது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு நினைக்குது. உடனே என்ன பண்ணுது, ஃப்ரெண்டு நண்பா நில்லு அப்படின்னு சொல்லுது. என்ன வேணும் அப்படின்னு வரி குதிரை கேட்குது. இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன், என்னை ஏன் நிறுத்துற அப்படின்னு கேட்குது. இல்லை எங்கே தான் போகிறேன், நீயாவது சொல்லிட்டு போயேன், நான் பறவைங்க கிட்டலாம் கேட்டேன், அவங்க எதுவுமே சொல்லலை, நீயாவது சொல்லேன் அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த வரி குதிரை என்ன சொல்லுது, நாம் அந்த இடத்துக்கு போனால் இந்த உலகத்தையே அந்த இடத்துல பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுது. என்னது, அந்த இடத்துக்கு போனால் உலகத்தையே பார்க்கலாமா, அப்படி ஒரு இடம் இருக்கா என்ன, எனக்கு தெரியலையே, அது எந்த இடம் அப்படின்னு கேட்குது. உடனே மானுக்கு அப்பயும் புரியல, அது சொல்கிற இடம் எது. சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆகுதுன்னு வரி குதிரை போயிடுச்சு. அடுத்து அந்த இடத்துக்கு யார் வந்தது, அந்த வழியாக கரடி வந்தது. கரடி கிட்ட போய் சரி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுது, கரடி கிட்ட போகுது. கரடி நண்பா நான் வந்து எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க, எனக்கு எங்கன்னே தெரியல அப்படின்னு கேட்குது. கரடி என்ன சொல்லுது, நான் கூப்பிட்ற இடத்துக்கு வந்தா நான் என்ன பண்ணலாம், கேள்வி கேட்டா இல்லையா, அந்த எல்லா கேள்விக்கும் உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்படியா, அப்படி ஒரு இடம் இருக்கான்னு, என்னோட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குது. கண்டிப்பாக கிடைக்கும், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குது. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான் யோசிக்குது. மானுக்கு ஒன்றுமே புரியல, எந்த இடத்த தான் இவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு போனால் நம்ம அறிவு வளருன்றாங்க, அந்த இடத்துக்கு போனால் இந்த உலகத்தையே பார்க்கலான்றாங்க, அந்த இடத்துக்கு போனால் நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குன்றாங்க, அப்படின்னா ஒரு இடம் இது, எனக்கு என்ன இடம்னே தெரியலையே அப்படின்னு நினைக்குது. உடனே மான் என்ன பண்ணுது, எனக்கு எதுவுமே புரியலப்பா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு ஒட்டகச்சிவிங்கி வருது. ஒட்டகச்சிவிங்கி கிட்ட போய் கேட்குது, ஒட்டகச்சிவிங்கி அண்ணா நீயாவது சொல்ல, எங்கே போகிற, எனக்கு எல்லாரும் எங்கே போகிறாங்கன்னே புரியல அப்படின்னு சொல்லுது. அப்படியா, வா அந்த இடத்துக்கு நம்ம போனால் நம்ம அறிவு நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுது. என்னது, நம்ம அறிவு நல்லா வளருமா, அப்படி ஒரு இடம் இருக்கா, எனக்கு எந்த இடம்னு காட்டுறீங்களாண்ணா அப்படின்னு கேட்குது. சரி வா, கண்டிப்பாக என்னோட வந்தீங்கன்னா அந்த இடம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு மான் என்ன பண்ணுது, அந்த நண்பர்களோட கிளம்பி ஒரு இடத்துக்கு போகுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கே போனாங்கன்னு தெரியுமா குழந்தைங்களே? பறவைகள் போனாங்க, அப்புறம் யார் போனது, கரடி போனாங்க, அப்புறம் அந்த வழியாக வேற யார் போனது, ஒட்டகச்சிவிங்கி வராங்க. இவங்க எல்லாரும் வரி குதிரை போச்சு. இவங்க எல்லாரும் எங்கே போயிருப்பாங்க, நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கரெக்டாக சொன்னீங்க, இவங்க எல்லாரும் போன இடம் எது தெரியுமா, நூலகம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை, நூலகம்? நூலகம்னா என்ன? நீங்கள் கூட அங்கங்கே வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் வந்து நூலகம்னு போட்டிருப்பாங்க, நூலக கிளைன்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த நூலக கிளை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நூலகம். இந்த நூலகம்னா என்ன, அதாவது பல்வேறு துறைகளை சேர்ந்த பல்வேறு
தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு சொல்கிறோம் இல்லையா, அறிவியல், கணக்கு, சமூக அறிவியல், இந்த மாதிரி எல்லா துறைகளை சேர்ந்த புத்தகங்களும், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அறிவை வளர்க்கக்கூடிய நிறைய புத்தகங்களும் வரலாற்று புத்தகங்களும் நமக்கு எங்கே இருக்கும்னா நூலகத்தில் இருக்கும். நாம் போய் நமக்கு எந்த புத்தகம் வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து அதை நாம் படித்து என்ன பண்ணலாம், நம்மளோட அறிவை வளர்த்துக்கலாம். அப்படிப்பட்ட நூலகத்துக்கு நம்ம போகும்பொழுது நம்ம எல்லாரும் எப்படி படிக்கணும் தெரியுமா? அமைதியாக இருக்கணும், அமைதியாக படிக்கணும். நூலகத்தில் போய் நம்ம சத்தம் போடவே கூடாது, அமைதியாக படிக்கணும். அங்கே அது ஒரு விதிமுறையாக அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு சொல்லுவாங்க. அதை நாம் கடைபிடிச்சு தான் நூலகத்தில் படிக்கணும். ஸோ நூலகத்துக்கு போனால் நமக்கு என்னெல்லாம் பயன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க? நம்ம அந்த உலகத்தையே பார்க்கலாம் ஒரே இடத்துல இருந்து. அப்புறம் நம்மளுடைய அறிவு நல்லா வளரும். அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கும்? நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். நமக்கு மகிழ்ச்சியான ஒரு இடம், பயனுள்ள ஒரு பொழுதுபோக்கு இடம். நமக்கு டைம் பாஸ் ஆகல, ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி போர் அடிக்கிற சமயத்தில் நாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நூலகங்களுக்கு போய் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கலாம். இப்போ பாரு, நம்ம தொலைக்காட்சியோ நம்மளுடைய செல்ஃபோனையோ நம்ம பார்க்குறத விட இந்த மாதிரி நூலகங்களுக்கு சென்று நமக்கு பிடிச்ச கதை புத்தகங்கள், பாடல் புத்தகங்கள்லாம் நாம் எடுத்து படித்தோன்னா நம்மளுடைய அறிவு ரொம்ப நல்லா வளரும். இதை வலியுறுத்துறதுக்கான ஒரு ஆத்திச்சூடி நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஆத்திச்சூடி தெரியுமா? அது நூல் பல கல். நூல் பல கல், அதாவது நிறைய புத்தகங்களை நம்ம படிக்கணும். ஒரு புக்கு 2 புக்கு படித்தா அதுக்கு படிப்பில்லை. நிறைய புத்தகங்கள் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம புத்தகத்தங்கள் என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம படிக்கிற புக்கு மட்டும்தான் நமக்கு படிப்பு புத்தகம்னு கிடையாது. நம்ம எதை படித்தாலுமே நம்மளுடைய அறிவானது வளரும். செய்வீங்க இல்லையா குழந்தைங்களே? நீங்களும் இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை படித்து ஒரு பெரிய சான்றோர்களாக நீங்கள் வர வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கண்டிப்பாக உணர்த்துறேன். சரியா? இந்த ஆத்திச்சூடி என்ன? நூல் பல கல். சரி குழந்தைங்களே, இப்போ நாம் அடுத்த ஒரு கதைக்கு போகிறோம். இந்த கதை எதை பற்றினது தெரியுமா? ஒரு நேர்மை பற்றிய கதை. நாம் எப்படி நேர்மையாக இருக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கதை தான் நாம் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இந்த கதையை நாம் கேட்டு மகிழலாமா குழந்தைங்களே? நாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நாம் நேர்மையை கடைபிடிக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையை நம்ம படித்து பழகலாமா குழந்தைங்களே? அதாவது இது உண்மையாக நடந்த ஒரு கதை. அதுதான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் யாசின் அப்படின்ற ஒருத்தர் ஒரு 2ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கார். இதே மாதிரி ஒரு அரசு பள்ளியில் தான் உங்களை மாதிரியே என்ன பண்ணுறாரு, படிச்சுட்ருக்கார். அந்த பையன் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு, அதாவது நம்மளுடைய பள்ளிக்கு கிளம்பி வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி வரும்பொழுது அவன் வர்ற வழியில் பார்த்தோன்னா ஒரு பணப்பை ஒன்று யாரோ தவற விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த பையன் அவன் வரும்பொழுது சாலை ஓரத்தில் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எடுத்து பார்க்குறான். அது உள்ள 50,000 ரூபாய் பணம் இருக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன செய்யறதுன்னு முதல்ல புரியல. என்னடா இது, கீழே ஒரு பை இருக்கே, இது யார் விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான். யாருமே அங்கே இல்லை. சரி, இதை யார்கிட்டையாவது நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு யோசிச்ச உடனே அவனுக்கு யார் ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது? ஸ்கூலுக்கு வர வழி அப்படின்றதுனால கண்டிப்பாக அவன் ஸ்கூலில் கண்டிப்பாக டீச்சர் தான் அவனுக்கு ஞாபகம் வந்துதான். உடனே என்ன பண்ணுறான், ஆசிரியர்கிட்ட ஓடி இந்த மாதிரி ஒரு பை எனக்கு கிடைச்சிது, அந்த பையில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை ஒப்படைக்கிறான். ஒப்படைச்ச உடனே ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கி பார்த்துட்டு யாசினை கிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை விளக்கின உடனே ஆசிரியரும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு யாசினையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக கிளம்பி எல்லாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு காவல் நிலையத்தில் ஆய்வாளர் இருக்கார் இல்லையா, அவர் போல் நம்ம இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவன் ஸ்கூலுக்கு வர வழியில், யாசின் வர்ற வழியில் இந்த பணப்பை கிடச்சிது, இந்த பணப்பையில் பணம் இருக்குது, 50,000 ரூபாய் பணம் இருக்குது, யாருடையதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை யார் கேட்குறாங்களோ, உரியவங்க யார் கேட்குறாங்களோ அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஒப்படைச்சிட்டு நடந்தது எல்லாத்தையும் அவங்க விளக்கி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதை காவல்துறை ஆய்வாளர் கேட்டுட்டு யாசினை ரொம்ப பாராட்டுறார். ஏன்னா நேர்மையாக நடந்திருக்கான் இல்லையா. மற்றவங்க யாருக்காவது பணம் கிடைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, சில பேர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்களே வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை வீட்டில் கொண்டு போய் யாருக்காவது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் யாசின் என்ன பண்ணான்,
கண்டிப்பாக அதை நம்ம வந்து ஆசிரியர்கிட்ட கொடுத்து யாருக்கு தேவையோ அவங்க உரியவங்கக்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சான் இல்லையா? அதனால தான் அந்த நேர்மையை கடைபிடிச்சதால தான் அவனை வந்து காவல்துறை ஆய்வாளர்கள்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் இருக்கிற எல்லாரும் அவனை பாராட்டினதோட மட்டும் இல்லாமல் அந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள், அப்புறம் ஆசிரியர், தலைமை ஆசிரியர்கள், அவனோட படிக்கிற நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து யாசினை பாராட்டி என்ன பண்ணுறாங்க, பரிசும் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது குழந்தைங்களே? நாமளும் எப்படி இருக்கணும்? நேர்மையோட இருக்கணும். நாமளும் யாராவது தவற விட்ட பொருள் ஏதாவது நமக்கு கிடைச்சதுன்னா அதை கண்டிப்பாக நம்ம உரியவங்க கிட்ட என்ன பண்ணணும், சேர்க்க தான் நினைக்கணும். சரியா? நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட பாருங்கள், கிளாஸில் யாராவது பசங்க பென்சில் தொலைச்சிருப்பாங்க, ரப்பர் தொலைப்பாங்க, ஏதோ ஒரு பொருளை தவற விட்டுட்டு தான் போகிறோம் இல்லையா? டெய்லி நம்ம அது யாருடைய பொருள்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, கொண்டு போய் சேர்ப்பீங்க இல்லையா? இந்த நல்ல பழக்கத்தை, நேர்மையை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் இந்த கதையை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குழந்தைங்களே? எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு சமயத்துலையும் நாம் நம்மளுடைய நேர்மையை தவற விடக்கூடாது. நமக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் நம்ம நேர்மையை எந்த சமயத்துலையும் விட்டு கொடுக்கவே கூடாது. யாசின் மாதிரி நீங்களும் எப்பயுமே நேர்மையாக இருப்பீங்க இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நல்லதையே செய்வீங்க இல்லையா? அதை உணர்த்துறதுக்கான ஒரு ஆத்திச்சூடி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆத்திச்சூடி தெரியுமா? இந்த கதையில் நம்ம வச்சு தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு ஆத்திச்சூடி, நேர்பட ஒழுகு. எப்பயுமே நேர்மையோடு நடக்கணும். ஒழுகுனா என்னது? நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்பட ஒழுகு, நேர்மையோடு நடக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நேர்மையை விட்டு கொடுக்கவே கூடாது. செய்வீங்க இல்லையா குழந்தைங்களே? உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எப்பயுமே நேர்பட ஒழுகு இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்தணும். ஓகேவா? அடுத்தது நம்ம போகிற கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச திரும்பி விலங்குகளை பற்றிய ஒரு கதை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் கொடுத்துருக்க கருத்துக்கள் என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப தேவையான ஒரு கருத்து. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதை நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அந்த கதை என்னன்றதை பார்த்துடலாமா? உங்கள் எல்லாருக்கும் விளையாட பிடிக்குமா? குழந்தைங்கனாலே விளையாட்டு பிடிக்காமல் இருக்கவே இருக்காது இல்லையா? நிறைய விளையாட்டுக்கள் நமக்கு பிடிக்கும். அதில் உள் விளையாட்டுக்கள் நிறைய இருக்குது, வெளி விளையாட்டுக்கள் நிறைய இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், டிவியில் நிறைய பார்ப்போம். அதாவது கிரிக்கெட் பார்ப்போம், சில பேருக்கு ஃபுட்பால் பிடிக்கும், ஃபுட்பால் பார்ப்பாங்க இல்லையா, கால்பந்து பார்ப்பாங்க. நிறைய விளையாட்டுகள் நம்ம பார்ப்போம். ஸோ விளையாட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய விளையாட்டுகள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டுக்கள் நமக்கு என்ன கொடுக்குது? விளையாடினா நமக்கு என்ன கிடைக்கும்? விளையாடினா உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். நமக்கு வேற என்ன கிடைக்கும்? நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் விளையாடினா இல்லையா? இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம உடலை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விதமான செயல்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உணர்த்தத்துக்கும் நமக்கு ஒரு ஆத்திச்சூடியும் கொடுத்துருக்காங்க. சரியா குழந்தைங்களா? இப்போ நாம் இதில் என்னென்ன அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். கதைக்கு போகலாமா? திரும்பியும் உங்களுக்கு பிடிச்ச விலங்குகளை வச்சு தான் இந்த கதையை நாம் சொல்ல போகிறோம். சரியா? ஒரு காட்டில் ஒரு அம்மா குரங்கும் ஒரு குட்டி குரங்கும் இருக்காங்க. குட்டி குரங்கோட பேர் வந்து சின்னு. அந்த குட்டி குரங்கோட பேர் என்னது? சின்னு. ஒரு அம்மா குரங்கும் குட்டி குரங்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் கிளம்பி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அம்மா குரங்கோட ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களை பார்க்கறதுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போகும்பொழுது அம்மா குரங்கும் குட்டி குரங்கும் போகிறாங்க இல்லையா, ஒன்றா போகிறாங்க. போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தராக அவங்க பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்படி போகும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சேவல் நண்பனை பார்க்கறதுக்கு போகிறாங்க. முதல் ஃப்ரெண்டு யார்? நண்பன் சேவல், குரங்கு அம்மாவோடைய ஃப்ரெண்டு. போய் பார்த்த உடனே அம்மா குரங்கும் குட்டி குரங்கும் போய் அந்த சேவலை பார்க்கும்பொழுது சேவல் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒரு கூரை மேலே உட்காந்து கூக்குறக்கோன்னு கூவிகிட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே சின்னுக்கு ஒரு சந்தேகம். அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுது. உடனே அம்மா குரங்கு கேட்டுச்சு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. ஏம்மா சேவல் காலையிலே எழுந்துருது, இப்படி காலையிலே எல்லாரும் எழுப்பியும் விடுது, இது ஏன் காலையிலே எழுந்துக்குது அப்படின்னு கேட்குறான். ஆமாப்பா, காலையிலே எழுந்துக்கிறது தான் சேவலோடைய வேலை அப்படின்னு சொல்லுது. இது ரெண்டையும் கேட்டுக்கிட்டு சரிம்மா ஏன் காலையில் எழுந்துக்குது அப்போது அப்படின்னு கேட்டவுடனே சரி வா நான் உனக்கு அப்புறமா பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அடுத்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. போகிற வழியில் யார் அடுத்த ஃப்ரெண்டுன்னா யானை. யானையை பார்த்த உடனே அங்கே யானை நல்லா ஜாலியாக தண்ணியில் என்ன பண்ணுது, குளிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா ஜாலியாக தண்ணியை வாரி வாரி இறச்சி மேலே மேலே நல்லா தண்ணியில் குளிச்சுக்கிட்டு குகுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த அம்மா குரங்கும் குட்டி குரங்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு.
உடனே குட்டி குரங்கு கேட்டுச்சு, ஏமா யானை இப்படி குளிக்குது அப்படின்னு. உடனே யானை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கும், நல்லா குளிக்கும், அது உடம்ப அது எங்கே தண்ணி பார்த்தாலும் நல்லா குளிச்சு சுத்தமாக வச்சுக்கும் அப்படின்னு குட்டி குரங்கு கிட்ட அம்மா குரங்கு சொல்லுது. உடனே குட்டி குரங்கு கேட்குது, ஏன் யானை எப்பயுமே சுத்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்குது. சரி வா, எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போகிறாங்க. அடுத்த ஃப்ரெண்டு யாருன்னா முயல் நண்பன், அதாவது அதோட முயல் ஃப்ரெண்டு. முயலை பார்த்த உடனே ஜாலியாக எல்லாம் சிரிச்சுக்கிட்டு 3 பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க. முயல் என்ன பண்ணுது, நீங்கள்லாம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நிறைய பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் குட்டி குரங்கு அம்மா குரங்கோ, என்ன நீ இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் முயல், எப்பயுமே நான் எனக்கு காய்கறினா ரொம்ப பிடிக்கும், பழங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்ச உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் தான் அப்படின்னு சொல்லுது. உடனே குட்டி குரங்கு கேட்குது, ஏம்மா வெறும் இதுதான் சாப்பிட்ணுமா, வேற எதையுமே இந்த முயல் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குது. சரி வா போகலாம் நம்ம வீட்டுக்கு, எப்போ பார்த்தாலும் நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அம்மா குரங்கு சொல்லுது, நீ இவ்வளோ கேள்வி கேட்டல்ல, ஏன் யானை குளிக்குது, ஏன் சேவல் கத்துது, ஏன் இது பழமே சாப்பிடுது அப்படின்னு கேட்ட இல்லையா, நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் விடை என்ன தெரியுமா, இதை எல்லாத்தையும் நாம் செஞ்சாதான் நம்ம உடல் எப்படி இருக்கும்னா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நோய் இல்லாமல் நாம் வாழணும்னா இதை எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. நோயின்றி வாழ நாம் தினமும் என்ன பண்ணணும், பழங்கள் காய்கறிகள் கீரைகள் நம்ம சாப்பிடணும். சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் நாம் செய்யணும். அதாவது கஷ்டமான உடற்பயிற்சிகள்லாம் செய்யாமல் நம்மளால் முடிஞ்ச சிறு சிறு உடற்பயிற்சிகளை செய்யணும். சுத்தமாக நம்ம உடலை வச்சுக்கணும். வெளிப்புற விளையாட்டுக்களை அதிகமாக விளையாடணும். டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உணவுகளெல்லாம் அதிகமாக சாப்பிடாம துரித உணவுகள் நூடுல்ஸு பீஸா பர்கர் சாக்லேட்ஸு இதெல்லாம் அதிகமாக சாப்பிடாம நிறைய காய்கறிகள் பழங்கள்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு எப்படி இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இதை உணர்த்துற ஒரு ஆத்திச்சூடி ஒன்று இருக்குது தெரியுமா, என்ன அப்படின்னா நோயினுக்கு இடம் கொடேல். நோயினுக்கு இடம் கொடேல், அதாவது நோய்க்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா உடற்பயிற்சி செஞ்சு பழங்கள்லாம் சாப்பிடணும் காய்கறிகள் சாப்பிடணும், நம்ம தினமும் சுத்தமாக நம்ம உடலை வச்சுக்கணும், குளிக்கணும், இதெல்லாம் நம்ம சுத்தங்களை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய நோய் நம்மக்கிட்ட என்ன பண்ணாது, வரவே வராது. இதை நம்ம கண்டிப்பாக செய்வீங்க இல்லையா குழந்தைங்களே, உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடற்பயிற்சிகள் செய்யணும், நீங்களும் உங்களுடைய உடல் தூய்மையையும் நல்லா பார்த்துக்கணும். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது. செய்வீங்க இல்லையா? சரி குழந்தைங்களே, இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்த ஆத்திச்சூடியை மீண்டும் ஒரு முறை படித்தும் எழுதியும் பழகுக அப்படிங்கிற பயிற்சியில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்கலாமா? முதல் ஆத்திச்சூடி நன்மை கடைபிடி, நன்மை கடைபிடி. இரண்டாவது ஆத்திச்சூடி நீர் விளையாடேல், நீர் விளையாடேல் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது ஆத்திச்சூடி நூல் பல கல், நூல் பல கல். நான்காவது ஆத்திச்சூடி நேர்பட ஒழுகு, நேர்பட ஒழுகு. ஐந்தாவது ஆத்திச்சூடி நோயினுக்கு இடம் கொடேல், நோயினுக்கு இடம் கொடேல். என்னோட சேர்ந்து நீங்களும் இதை ஒரு முறை சொல்லி பார்க்குறீங்களா? நன்மை கடைபிடி, நன்மை கடைபிடி. நீர் விளையாடேல், நீர் விளையாடேல். நூல் பல கல், நூல் பல கல். நேர்பட ஒழுகு, நேர்பட ஒழுகு. நோயினுக்கு இடம் கொடேல், நோயினுக்கு இடம் கொடேல். இந்த எல்லா ஆத்திச்சூடியையும் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்னா படித்து பார்க்கணும், எழுதியும் பார்த்து பயிற்சி பெறணும். அப்போ தான் உங்களுடைய நினைவில் எப்பயும் மறக்காமல் இருக்கும் இந்த பயிற்சிகள். நன்றி குழந்தைகளே.